Hello guys, welcome back to my channel orangeabraham. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு வெஜிடபிள் சாப்பர் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வெஜிடபிள் சாப்பரோட ஃபியூச்சர் என்னென்னா, ஸோ இது மூலமாக ஆனியன், பொட்டேட்டோ, கேரட், ஸோ முட்டைக்கோஸ், ஸோ இது எல்லாமே நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ மெயினாக என்ன ஆகுனா, ஸோ இது வந்து ஆனியன்லாம் நம்ம வாங்கியிருக்கோம்னா ஸ்மால் பீஸாக கட் பண்ணதுக்கு ரொம்ப ஃபைன் பீஸாக கட் பண்ணோன்னா இது யூஸ் ஆகும். ஸோ இதை பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்து சென்டரில் ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேடு கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூலமாக கட் பண்ணுறாங்க. ஸோ இது எப்படி கட் பண்ணணுன்னா, இதில் வந்து ஒரு பவுல் கொடுத்துருக்காங்க, ஒரு கேப் கொடுத்துருக்காங்க, கேப்பில் வந்து லாக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ள ஒரு பிளேடு கொடுத்துருக்காங்க, 3 பிளேடு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூணுமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பவுலோட பாட்டமில் ஒரு நாச் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி கேபோட டாப்லேயும் நாச் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து பிளேடை வந்து அந்த பவுலோட பாட்டமில் வந்து அந்த பிளேட் இருக்கிற மாதிரி இன்சர்ட் பண்ணணும். ஸோ கேபில் வந்து அந்த நாச் வந்து டாப்பில் இருக்கிற மாதிரி இன்சர்ட் பண்ணணும். ஸோ நான் ஒன்ஸ் வந்து நம்ம பவுலோட பாட்டத்தில் பிளேடு வச்சுட்டு கேபில் வந்து அந்த நாச் வச்சு, ஸோ அந்த டாப்பில் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த லாக்கில் வந்து லாக் ஆகிக்கிறோம். ஸோ நம்ம அதுக்கப்புறம் நம்ம அந்த வந்து பவுலை வந்து நம்ம இழுத்து பார்த்தோன்னா அது வந்து ப்ராப்பராக ரோல் ஆகும். அப்படி ரோல் ஆகும்போது உள்ளே இருக்கிற வெஜிடபிள் எல்லாத்தையுமே நல்லா ஃபைனாக கட் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப யூஸ் ஆகுது. ஸோ நான் இப்போ வந்து ஒரு சின்ன டெமோ மாதிரி கட்டுறேன். ஸோ நான் வந்து பெரிய ஆனியன் எடுத்து அது வந்து ஒரு 8 பீஸாக பெரிய பீஸாக கட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ஒரு ஆம்லேட் போடுற மாதிரி ஒரு ஃபைன் ரொம்ப குட்டி குட்டியாக வெட்டுற மாதிரி நான் வெட்டுறேன். ஸோ அது வந்து எப்படி வெட்டுதுன்னா, ஸோ நான் ஒன்ஸ் அந்த பவுலில் போட்டுக்கிறேன். ரொம்ப நம்ம ஃபில் பண்ணி போட்டோம்னா அது கரெக்டாக கட் பண்ணுறதில்ல. ஸோ அதே மாதிரி பாட்டமில் அந்த பிளேட் இருக்கிற மாதிரி வச்சுட்டு, ஸோ அந்த டாப்பில் அந்த ஹோலுக்குள்ளே அந்த கேபில் இருக்கிற அந்த நாச்சை மாட்டிட்டு, ஸோ ஒன்ஸ் அது லாக் ஆனக்குறோம் நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இது குக் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஆம்லெட்டுக்கு ஆனியன் வெட்டுறீங்கன்னா, ஸோ உள்ளே போட்டு ஒரு 20 to 25 டைம் சும்மா சிம்பிளாக நீங்கள் ரோல் பண்ணாலே ரொம்ப ஃபைனாக கட் பண்ணிடுது. ஸோ இதே மாதிரி முட்டைக்கோசும் நீங்கள் ஒரு மீடியம் பீஸாக வந்து போட்டுட்டு நீங்கள் சீவுறதுனா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஸ்லைடு பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பொரியல் டைம்லேயுமே 2 வாட்டி 3 வாட்டி பண்ணிக்கலாம். ஸோ கண்ணு கறிக்காது. ஸோ இதுதான் இதோட மெயின் ஃபியூச்சரு. ஸோ ரொம்ப ஃபைனாக கட் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய குவான்டிட்டி பாருங்கள், எவ்வளோ குவான்டிட்டி வரைக்கும். ஸோ இதில் வந்து நான் இப்போ எடுத்துருக்கிறது மேக்ஸிமம் குவான்டிட்டி. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த பிளேடு எல்லாத்தையும் நீட்டாக வெளியே எடுத்துகிட்டு, ஸோ உங்களுக்கு கழுவுறது மட்டும் தான் வேலை அதிகமாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் முடிச்சுட்டு எடுத்திங்கன்னா, ஸோ ஒரு ஆம்லேட் இல்லைனா 2 ஆம்லேட் வரைக்கும் இதில் போட்டுக்கலாம். ஸோ இவ்வளோ ஆனியன் இருக்குது. ஸோ இது மூலமாக நீங்கள் 2 ஆம்லேட் போடுற அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கட் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு இந்த டிவைஸ் தேவையில்லை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.